இது ஒரு தானத்தின் கதை. ஆனால் இடது கையால் செய்யாதீர்கள். நமது ஆன்மீக மரபுகளில் தான தருமங்கள் செய்யும்போது வலது கரத்தை பயன்படுத்துவது வழக்கம். இடது கையால் தானம் செய்வது ஏன் தவிர்க்கப்படுகிறது? இது வெறும் சம்பிரதாயமா அல்லது இதன் பின்னால் ஆழமான காரணம் உள்ளதா? இந்த புதிரின் பின்னணியில் உள்ள தெய்வீக ரகசியத்தை அறிவோமா? நம் ஜோதிட சாஸ்திரப்படி வலது கரம் சுப கிரகங்களான சூரியன், சந்திரன், குரு மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இந்த கிரகங்களின் நேர்மறை ஆற்றல் வலது கரம் மூலம் செய்யப்படும் தானத்தை பன்மடங்கு பெருகச் செய்கிறது. நம் பாவங்களை போக்கி புண்ணியத்தை சேர்க்கிறது. ஆனால் இடது கரமோ நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் தொடர்பை கொண்டுள்ளது. இவை எதிர்பாராத விளைவுகளையும் சில சமயங்களில் எதிர்மறை சக்திகளையும் ஈர்க்கும் தன்மையுடையவை. எனவே இடது கையால் தானம் செய்யும் போது அதன் முழுமையான பலனும் புண்ணியமும் கிடைக்காமல் போகலாம். இருப்பினும் விதிவிலக்குகளும் உண்டு. மகாபாரதத்தில் தர்மர் ஒருமுறை தன்னிடம் இருந்த அனைத்தையும் தான் இழந்ததால் தனது இடது கையால் ஒரு பிடி தானியத்தை வழங்கிய போது அதன் நோக்கத்தின் தூய்மையால் அது பெரும் புண்ணியத்தை தந்தது. உண்மையான தியாகமும் மன தூய்மையுமே முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. எனவே தானம் என்பது வெறும் செயல் அல்ல, அது ஒரு அற்புதம். இதயத்தின் தூய்மையுடன் செய்யப்படும் தானமே இறைவனை அடையும். வலது கரம் மரியாதையின் அடையாளம், ஆனால் தூய மனம் அதை மிஞ்சும். உங்கள் இதயத்தில் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது.